என்ன இந்த மருமவளை காணோம், மணி 3 ஆச்சு. சரி பாப்போம், இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் வரலன்னா இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. என்னங்க சத்தம் போட்டுட்டே இருக்கிறீங்க? மணி 3லேருந்து 3:30 ஆயிடுச்சு. இன்னும் உனக்கு என்ன தூக்க வேண்டிய கிடக்கு? மணி என்னாச்சு? சமைக்கணும்னு தோணவே தோணாதா? காலையில் 3 மணிக்கு 3:00 எழுப்பிவிட்டா எப்படி ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? தண்ணி வேற ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கும், ஹீட்டரும் போட விட மாட்டேங்கிறீங்க. மகாராணி, நீங்களாம் பச்சை தண்ணியில் கை வைக்க மாட்டீங்களோ? உங்கள் அம்மா வீட்டில் என்ன பண்ண? சுடு தண்ணி போட்டு தான் நீங்கள் பாத்திரம் விளக்குனீங்களோ? என்னத்த நான் குளிக்கிறதுக்கு சொன்னத்த, பாத்திரம் விளக்க துணி துவைக்கலாம் சுடு தண்ணி கேட்கலத்த, குளிக்கிறதுக்கு தான் நீங்கள் ஹீட்ரு போட விட மாட்டேங்கிறீங்களத்த. ஹீட்ரு போட்டு நீ குளிச்சே கரண்ட் பில்லு அவ்வளோ வந்துடுது. அதெல்லாம் ஒன்று வேணாம், பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு என்ன பண்ணுற, நல்ல சூடாக எனக்கு ஒரு டம்ளர் காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு போய் காலையில் டிஃபன் சமைப்போ. என்னத்த நியாயத்துக்கு 3:30-4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காஃபிக்கு டிஃபனுக்கும் இப்படி நொயின்னுக்கிட்டு ஏன் நீங்கள் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்க? போங்கத்த. உங்கள் அம்மாவுக்கு என்னதான் வேலை சொல்லி கொடுத்துருக்கோம்? மாமியார் வீட்டில் வந்து சமைக்கணும், காலையில் அவங்களுக்கு காஃபி போட்டு தரணும், இதெல்லாம் எதுவுமே உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுக்காம என் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருச்சு. நானும் என் வந்து என் பையனுக்கு கட்டிட்டு வந்துட்டேன். உன்ன என்ன பண்ணுறது? சரி செஞ்சுட்டு வரத்த, போய் சமைப்போ. சரி வாய் பேசிக்கிட்டே இருப்பா, ஏத்து மாமியாருன்ற ஒரு மரியாதை எல்லாம் போச்சு. சரித்த. மருமகளே, சமைச்சிட்டியா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கா? மணி என்ன ஆச்சு? செஞ்சுட்டேன். அதான் 3:30 மணிக்கு எழுப்புறீங்க, அப்புறம் தான் 6 மணிக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சரி அப்படியே சாப்பாடு எடுத்து வை. அவளுக்கு ஒரு பிளேட் எடுத்து வை. என்னத்த 7 மணிக்கெல்லாம் தட்டு வை நீ ஏன் இப்படி பண்ணுறீங்க கொடுமை? சரி ரொம்ப சலிச்சுக்காத. என் அவளுக்கு ஒன்று வை. என் அவளுக்கு தனியாக எடுத்து போட்டு சாப்பிடலாம் தெரியாது, அவளுக்கு ஒரு பிளேட் வை இப்போ. சரித்த எடுத்து கொடுக்குறேன். ரொம்ப சலிச்சுக்குவா. இவ மாமியார நான் மாமியாரன்னு தான் தெரியல. அந்த வீட்டில் மரியாதையே இல்லாமல் போச்சு. இந்த அம்மா மாவை மட்டும் அப்படியே தூங்கி பெட்லேருந்து எந்திரிச்சு வந்தோடனே சோறு திங்கணுமா, நம்மளாம் 3 மணிக்கு எந்திரிச்சு செய்யணுமா? என்ன மவளுக்கு ஒரு நியாயம், மருமவளுக்கு ஒரு நியாயம். சரித்த எடுத்து வச்சிட்றேன். ரொம்ப சலிச்சுக்குவா. மருமவளே இங்க வா. சொல்லுங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு, தட்டு எடுத்துட்டு போய் வை. நாங்களா எடுத்துட்டு போய் வைக்கிறது? ஒரு வேலைக்கு உன்னை கூப்பிட்டு மருமவளே இங்க வான்னு சொன்னாதான் வேலை செய்வியா? என்ன உன்னால வேலை செய்ய முடியாதா? எடுத்துட்டு போய் வை இப்போ. மகாராணி வாங்க, மகாராணி கூப்பிடணும் உங்களை. நாத்து அந்த தட்டை கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு வாங்க நாத்து, நான் அந்த எல்லாம் கொண்டு வைக்கிறேன் குழம்பு. என்ன என் மகள்கிட்ட எல்லாம் வேலை வாங்குற வேலை இருக்கக்கூடாது, புரியுதா? எடுத்துட்டு போய் நீ வை. சரி ஒரு கேம் கூட உருப்படியா விளையாடணும்ல. இந்த அத்தை ஃபோன் பண்ணிக்கிட்டே கிடப்பாங்க. அங்க இருக்கும்போது தான் தொல்லை, நான் இங்கேயுமா தொல்லை? ஹலோ, நான் நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா அத்தை? நான் சாப்பிட்டேன். என்னது ஊருக்கு வரணுமா அத்தை? இல்ல அத்தை, நாளா இப்ப வரல. அங்க வந்தா காலையில 8 மணிக்கே எழுப்பிடுவீங்க. எழுப்பி விட்டு டிஃபன் செய்யணும் ஒரே பாடா படுத்துறீங்க. அதனால நான் இப்பெல்லாம் வரமாட்டேன் அத்தை. வர்றதுக்கு நான் எப்படியும் 1 மாசம் ஆயிடும். நான் எங்க அம்மா வீட்டில தான் இருக்க போறேன் அத்தை. அத்தை நான் அதான் சொல்லிட்டேன்ல அத்தை, போங்க அத்தை. நானும் 1 மாசம் கழிச்சுதான் வருவேன். நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் அத்தை. ஒரே வேலை செஞ்சு டயர்டா போயிட்டேன் அத்தை. போங்க அத்தை. அது இல்லாம நான் கேம் வேற விளையாண்டுட்டு இருக்கேன். நீங்க ஃபோன் அடிச்சு டிஸ்டர்ப் பண்றீங்க. நான் அதுவும் அந்த லெவல் முடிக்க போறதுக்குள்ள நீங்க ஃபோன் பண்ணிவிட்டீங்க. போங்க அத்தை, வைங்க. எதா இருந்தாலும் நானே ஃபோன் பண்றேன். வைங்க அத்தை, வைங்க. பா, இந்த அத்தை வேற. நாத்து என்னது? உங்கள் அம்மா என்னை 3 மணிக்கெலாம் இங்கே எழுப்பி விட்றாங்க, வேலை செய்ய சொல்கிறாங்க. நீ 8 மணிக்கு உங்கள் மாமியை எழுப்புறத உங்கள் மாமியாவை நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற. இங்கே வந்து ஜாலியாக கேம் விளையாண்டு டிவி பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் உங்கள் அம்மாவை சொல்லணும். கொஞ்சம் கூட வந்து உன்னையெல்லாம் மிரட்டி உருட்டி வேலை வாங்கி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்கணும். இந்த மாதிரிலாம் செய்யாதனால தானே நீ இப்படி உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு உன் மாமியாருக்கே ஆர்டர் போட்டுட்டு உட்காந்துருக்குற. இப்போ என்ன நீ உங்களுக்கு பிரச்சனை? என்கிட்ட வந்து தொணன்னு இருக்கீங்க. போங்க நீ. சரி நீ ஊருக்கு எப்போ கிளம்புற? அதெல்லாம் நான் இப்போ தானே ஃபோனில் பேசியிருந்தேன், நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல. 1 மாதம் ஆகும் நான் போகிறதுக்கு.